குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு பெரிய முக்கியமான ஒரு அப்டேட்டுப்பா. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து வெளுத்து வாங்கின்னு இருக்குப்பா. பல்வேறு தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருது. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் ரொம்பவே அதீத கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருதுப்பா. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லை, தென்காசி, நாகை, அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை வந்து பெய்து வருதுப்பா ஓகேங்களா. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களை இன்று விடுமுறை விடுத்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன மாவட்டங்கள் என்னன்றது நம்ம தெளிவாக பார்ப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலான கனமழையோ ஒரு சில இடங்களில் மிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருது. கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருதுப்பா. கனமழை கொட்டி தீர்க்குது. அதாவது ரோட்டில் நடக்கிறதுக்கு கூட அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கோ ஒரு மாவட்டத்துக்கு கல்லூரிக்கோ சேர்த்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன மாவட்டன்றது பார்ப்போம். தொடர் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, அதாவது நெல்லைக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. ஸோ அது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. அது மட்டும் இல்லாமல் நாகை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கனாப்பா விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சேர்த்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 4 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை பெய்து வருது. இப்போ இருக்கோ 4 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. மற்ற மாவட்டங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.